நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 55. ஜான் ஜியாவனியன் ஞானஸ்நான மண்டபத்திற்குள் நுழைந்து தகவல்களை தேடுதல் என்பது பௌதிக ரீதியில் சாத்தியமில்லை என்ற கதையே இருக்கிறது. லென்டன் பலமுறை அந்த அறைக்குள் வந்திருக்கிறார் என்றாலும் இந்த முறை அந்த இடத்தின் ஏதோ அமானுஷ்யத்தால் இழுக்கப்படுவதாக உணர்ந்த அவர் தன்னுடைய பார்வையை கூரையை நோக்கி திருப்பினார். மேலே மிக உயரத்தில் அந்த ஞானஸ்தான அறையினுடைய மேற்பகுதியின் 8 பக்க அறையானது பக்கத்திற்கு பக்கம் 80 அடிகளுக்கும் மேலாக பறந்து விரிந்திருந்தது. அது ஏதோ எரியும் நிலக்கரியால் ஆனதைப் போல் பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் இருந்தது. அதன் பளபளப்பான தங்க நிற ஒளி 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறிய டைல்களில் பட்டு சமநிலை அற்று எதிரொலித்தது. சிலிக்கா கற்களில் இருந்து கையால் வெட்டியெடுக்கப்பட்ட மிக சிறிய பளிங்கு துண்டுகளை கொண்டு பைபிள் காட்சிகளை விவரிக்கும் அந்த படங்கள் 6 மைய வளையங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. ரோமில் உள்ள பாந்தியானில் இருப்பதைப் போல் அந்த அறையின் பளபளப்பான மேல் பகுதிக்கு முழுமையான தோற்றத்தை சேர்க்கக்கூடிய வகையில் அந்த இருளை கிழித்து கொண்டு கவிகை மாடத்தின் மைய துளை வழியாக ஊடுருவிய சூரிய ஒளிக்கு உயர்ந்திருந்த சிறிய சீரான இடைவேளை கொண்ட ஜன்னல்கள் உதவியாக இருந்ததுடன் மாறிக்கொண்டிருக்கும் கோணத்திற்கு ஏற்றாற்போல் அமைந்த கட்டுமான உத்திரத்தை போல் ஏறக்குறைய உறுதியானவையாக காணப்பட்டன. அந்த அறைக்குள் சியானாவுடன் மேற்கொண்டு நுழைகையில் அந்த பிராணிகமான கூரை பளிங்கு லென்டன் கவனத்தில் எடுத்துக்கொண்டார். சொர்க்கத்தையும் நரகத்தையும் பல படிகளாக குறிப்பிடும் அது தெய்வீக இன்பியலில் வரும் சித்தரிப்பிற்கு மிக நெருக்கமானதாக இருந்தது. குழந்தையாக இருக்கையில் தாந்தே அலிஜிரி இதை கண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டார் லென்டன். மேலிருந்து பெற்ற உத்வேகம். அந்த பளிங்கின் மையப்பகுதியில் இப்பொழுது லென்டன் தன் பார்வையை குவித்தார். முக்கிய பலிபீடத்திற்கு மேலே நேராக எழுந்திருக்கும் 27 அடி இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சபிக்கப்பட்டவர்களுக்கும் மேலாக தீர்ப்பு வழங்கும் வகையில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசுவிற்கு வலப்பக்கம் நேர்மையானவர்கள் நிலைபேறுள்ள வாழ்க்கைக்கான பரிசை பெறுகிறார்கள். அவருக்கு இடது பக்கத்தில் இருக்கும் பாவப்பட்டவர்கள் கல்லாய் சமைந்து ஆணிகளால் குத்தப்பட்டு எல்லா வகையான உயிர்களாலும் உண்ணப்படுகிறார்கள். நரகத்தை சேர்ந்த மனிதனை உண்ணும் அசுரனான சாத்தான் அந்த சித்திரவதையை மேற்பார்வை செய்வது போல அலங்காரமான மொசைக்கில் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் லென்டன் துணுக்குற்று போவார். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இளம் தாந்தே அல்ஜீரியை மேலே இருந்து உற்று பார்க்கும் அதுதான் அவரை அச்சுறுத்தி நரகத்தின் இறுதி சுற்றில் மறைந்திருப்பது போன்று சித்தரிக்க அவருக்கு உந்துதலாக அமைந்தது. தலைக்கு மேலிருக்கும் அந்த அச்சுறுத்தும் பளிங்கில் மனித தலையை விழுங்கும் கொம்பு முளைத்த சாத்தானின் உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பலியாகிறவரின் கால்கள் சாத்தானின் வாயிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அது தாந்தேயின் மேல்போஜில் பாதி புதைக்கப்பட்ட பாவம் செய்தவர்களின் ஊசலாடும் கால்களை நினைவூட்டுவது. விரக்தியுற்ற ராஜ்யத்தின் பேரரசன் என்று தாந்தேயின் படைப்பை நினைவுபடுத்திக் கொண்ட லென்டன் நினைத்து கொண்டார். சாத்தானின் காதுகளில் இருந்து வளைந்திருக்கும் 2 பெரிய பாம்புகளும் கூட பாவம் செய்தவர்களை விழுங்குவதில் ஈடுபட்டிருப்பது சாத்தானுக்கு 3 தலைகள் உள்ளதைப் போலவும் அது இன்ஃபெர்னோவின் இறுதி காண்டோவில் தாந்தே விவரிப்பதை போன்றுமே இருந்தது. தன்னுடைய நினைவை அலசி ஆராய்ந்த லென்டன் தாந்தேயின் கற்பனையில் உள்ள கூறுபாடுகளை நினைவுபடுத்திக் கொண்டார். தன்னுடைய தலையில் அவன் 3 முகங்களை கொண்டிருந்தான். அவனுடைய 3 தாடைகளிலும் இரத்தம் நுரைந்தோடியது. அவனுடைய 3 வாய்களும் அரவை இயந்திரம் போல் செயல்பட்டன. ஒரே தடவையில் அவனால் 3 பாவம் செய்தவர்களை மென்று தின்ன முடிந்தது. மும்மடங்கான சாத்தானின் தீமையானது குறியீட்டு அர்த்தத்துடன் இணைந்திருப்பது லென்டனுக்கு தெரியும்.
புனித மும்மூர்த்தியின் மும்மடங்கு புகழுடன் சரியான சமநிலையில் அது அதனிடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரமான காட்சியை லெங்டன் உற்று பார்க்கையில் இளம் தாந்தேயின் மீது அந்த பளிங்கு நிகழ்த்தியிருக்கும் விளைவை அவர் கற்பனை செய்து பார்க்க முயற்சித்தார். வருடம் தவறாமல் அந்த தேவாலயத்தின் பிரார்த்தனைகளில் கலந்து கொள்ளும் தாந்தே ஒவ்வொரு முறை பிரார்த்தனை செய்யும் போது சாத்தான் தன்னை உற்று பார்ப்பதை கண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த காலை நேரத்தில் அந்த சாத்தான் இப்பொழுது அவரையே நேரடியாக உற்று பார்ப்பது போன்ற அசௌகரிய உணர்வை அடைந்தார். சட்டென்று தன்னுடைய பார்வையை கீழ்நோக்கி திருப்பிய அவர் ஞானஸ்தான மண்டபத்தின் 2ஆம் தள பால்கனியையும் கேலரியையும் நோக்கினார். அது ஞானஸ்தானத்தை காண பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரே இடம். பின்னர் தொங்கிய நிலையில் இருக்கும் ஆன்டிபோப் 23ஆம் ஜானின் கல்லறையை நோக்கினார். அவருடைய உடல் குகையில் வசிப்பவரை போன்றோ அல்லது மாயாஜால வித்தைக்காரன் ஒருவர் அந்தரத்தில் நிறுத்தும் தந்திரத்தை போன்றோ சுவற்றில் காணப்பட்டது. இறுதியாக அவருடைய பார்வை அலங்காரமான தரைத்தளத்தின் மீது திரும்பியது. அதில் மத்திய கால வானியல் குறித்து குறிப்புகள் அடங்கியிருக்கின்றன என்று பலரும் நம்பினர். பின்னர் தன்னுடைய கண்கள் அந்த அறையின் மிக மையமான பகுதியை அடையும் வரை அந்த சிக்கலான கருப்பு வெள்ளை வடிவமைப்பில் தன் பார்வையை அலையவிட்டார். அது அதோ இருக்கிறது என்று நினைத்த அவர் 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தாந்தே அல்ஜிரி ஞானஸ்நானம் செய்விக்கப்பட்ட துல்லியமான இடத்தில் உற்று நோக்கினார். நான் ஒரு கவிஞனாக திரும்பி வருவேன், என்னுடைய ஞானஸ்தான ஊற்றுக்கு என்று லெங்டனின் குரல் அந்த வெற்றுவேலி முழுவதும் எதிரொலித்தது. அது இதுதான். லெங்டன் கை காட்டிக் கொண்டிருந்த அந்த தளத்தின் மைய பகுதியை பார்த்தபோது சியானா ஏதோ பிரச்சனை இருப்பதை போல் காணப்பட்டாள். ஆனால் இங்கே எதுவும் இல்லை. அங்கே இருக்காது என்றார் லெங்டன். எஞ்சியிருப்பதெல்லாம் சிவப்பு நிறத்தில் 8 பக்கங்கள் கொண்ட தளம்தான். இந்த வழக்கத்திற்கு மாறான வெறுமையுடன் காணப்படும் 8 பக்க பகுதி மிகவும் அலங்காரத்துடன் வடிவமைக்கப்பட்ட தளத்தில் இருந்து அதனை வேறுபடுத்தி காட்டியது. அத்துடன் அவ்வளவு பெரிதாக மூடி மறைக்கப்பட்ட துளை போன்று அது என்னவாக இருந்ததோ அதை நினைவுபடுத்தும் வகையில் அங்கு எதுவும் இல்லை. அந்த அசலான ஞானஸ்தான நீரூற்றானது இந்த அறையில் மிக மையமான பகுதியில்தான் ஒரு பெரிய 8 பக்கங்கள் கொண்ட குட்டையாக இருந்திருக்கும் என்று லெங்டன் விளக்கம் அளித்தார். நவீன நீரூற்றுகள் உயர்த்தப்பட்ட பள்ளங்களைப் போல் இருக்கையில் முந்தைய கால நீரூற்றுகள் அதன் உண்மையான அர்த்தம் சொல்வது போல் ஊற்றுகள் அல்லது நீரூற்றுகளாக இருந்தவையாகும். அதற்கு இந்த இடத்தில் ஆழமான குட்டை நீரில்தான் பங்கேற்பார்கள், ஆழ்ந்து மூழ்கி எழ வேண்டும் என்பதே பொருள். ஒரு காலத்தில் இந்த தளத்தில் மையப்பகுதியில் வீற்றிருந்த ஒரு பெரிய சில்லிட்ட நீரில் ஏறக்குறைய மூழ்கும் நிலையை அடைந்துவிடும் குழந்தைகள் பயந்து போய் வீறிட்டு அழும் இந்த கல்லாலான அறை எப்படி இருந்திருக்கும் என்று லெங்டன் வியந்தார். இங்கே ஞானஸ்தானம் செய்வதென்பது மிகவும் குளிராகவும் அச்சமூட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்றார் லெங்டன். இதுதான் உண்மையான சடங்கு முறை, ஆபத்தானதும் கூட. ஒரு முறை மூழ்கிக் கொண்டிருந்த குழந்தை ஒன்றை காப்பாற்ற தாந்தே இதில் குதித்தார் என்று கூட சொல்லப்படுகிறது. ஏதோ காரணத்தினால் அந்த அசல் நீரூற்று 16ஆம் நூற்றாண்டில் மூடப்பட்டிருக்க வேண்டும். சியானாவின் கண்கள் கவலையுடன் அந்த கட்டிடத்தையே சுற்றி வரத் தொடங்கின. ஆனால் தாந்தேயின் ஞானஸ்தான நீரூற்று இங்கே இல்லை என்றால் இக்னேஷியோ அந்த முகமூடியை எங்கேதான் மறைத்து வைத்திருப்பார்? லெங்டன் அவளுடைய எச்சரிக்கையை புரிந்து கொண்டார். இந்த பிரம்மாண்டமான அறையில் மறைத்து வைப்பதற்கான இடத்திற்கு பஞ்சமே இல்லை. தூண்கள், சிலைகள், கல்லறைகள், உட்புற மாடங்கள், பலிபீடம், மேல்தளம் என எங்கு வேண்டுமானாலும் மறைத்து வைக்கலாம். இருந்தாலும் பின்னால் திரும்பி அவர்கள் நுழைந்த கதவை பார்த்து நிற்கையில் லெங்டனுக்கு குறிப்பிடும்படியான அளவுக்கு நம்பிக்கை இருந்தது.
நாம் அங்கிருந்துதான் தொடங்கியாக வேண்டும் என்ற அவர் சொர்க்கத்தின் கதவுகளுக்கு அருகாமையில் இருந்த சுவற்றிற்கு எதிரே உள்ள பகுதியை சுட்டிக்காட்டினார். ஒரு உயர்த்தப்பட்ட மேடையில் அலங்காரமான கேட்டிற்கு பின்னால் செதுக்கப்பட்ட பளிங்கின் அருங்கோண அடித்தளம் ஒன்று காணப்பட்டது. அது ஒரு சிறிய பலிபீடத்தையோ அல்லது சேவை மேசையையோ நினைவூட்டுவது போல் இருந்தது. அதன் வெளிப்பகுதி சிக்கலான முறையில் செதுக்கப்பட்டிருந்தது என்பதுடன் சிப்பிகளில் செதுக்கப்பட்டதை போன்றும் காணப்பட்டது. அந்த பளிங்கு அடித்தளத்தின் மேல் 3 அடி சுற்றளவுள்ள ஒரு பாலிஷ் செய்யப்பட்ட மரத்துண்டு இருந்தது. அதை நோக்கி சென்ற லெங்டனை பின்பற்றிய சேனா அவநம்பிக்கையுடனே காணப்பட்டாள். அவர்கள் அந்த படிக்கட்டில் இறங்கி வரும்பொழுது பாதுகாப்பு கேட்டிற்குள்ளாக மிக நெருக்கமாக சென்று உற்று பார்த்த சியானாவுக்கு தான் எதை பார்க்கிறோம் என்று தெரிந்தபோது மூச்சடைப்பது போல் இருந்தது. லெங்டன் சிரித்தார். நிச்சயம் அது பலிபீடமோ மேசையோ அல்ல. அந்த பாலிஷ் செய்யப்பட்ட மரத்துண்டு உண்மையில் ஒரு மூடி, அடி ஆழத்தில் உள்ள கட்டமைப்பை மூடியிருப்பது. ஞானஸ்தான ஊற்றா என்று கேட்டாள். லெங்டன் தலையாட்டினார். தாந்தே இன்று ஞானஸ்தானம் செய்விக்கப்பட்டால் இங்கே உள்ள இந்த பள்ளத்தில்தான் செய்திருக்க வேண்டும். நேரத்தை வீணடிக்காமல் அவர் அர்த்தமுள்ள வகையில் மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு அந்த மரமூடியின் மீது தன் பாதங்களை வைத்தார். அதை திறக்க தயார்படுத்திக் கொள்கையில் எதிர்பார்ப்பின் துணுக்கூறுதலை உணர்ந்தார். அந்த மூடியின் முனைகளை இறுக்கமாக பிடித்து லெங்டன் அதை ஒரு பக்கமாக தள்ளினார். பளிங்கு தளத்தின் மேல் பகுதியை கவனமாக நகர்த்திய அவர் அந்த நீரூற்றுக்கு அருகாமையில் இருந்த தரையில் அதை வைத்தார். பின்னர் 2 அடி அகலம் கொண்ட இருண்ட உட்குழிவான பகுதிக்குள் உற்று நோக்கினார். அந்த அச்சுறுத்தக்கூடிய காட்சி லெங்டனை மெதுவாக மென்று விழுங்க வைத்தது. நிழலில் இருந்து தாந்தே அல்ஜிரியின் மரணித்த முகம் அவரை திரும்பி பார்த்தது. நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 56. தேடு, அது உனக்கு கிடைக்கும். அந்த ஞானஸ்தான நீரூற்றின் வளையோரத்தில் நின்று கொண்டிருந்த லெங்டன் வெளிரிய மஞ்சள் நிற மரண முகமூடியை கீழ்நோக்கி உற்று பார்த்தார். அதன் சுருங்கி போன முகம் மேல் நோக்கி வெறுமையாக உற்று பார்த்து கொண்டிருந்தது. வளைந்த மூக்கும் நீட்டிக்கொண்டிருக்கும் தாடையும் எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்டவை. தாந்தே அல்ஜிரி. அந்த உயிரற்ற முகம் போதுமான அளவுக்கு தொந்தரவுக்கு ஆளாகிவிட்டது. ஆனாலும் இந்த நீரூற்றில் அது இருக்கும் நிலை ஏறக்குறைய அமானுஷ்யமான ஒன்று. ஒரு கணம்தான் பார்ப்பதை லெங்டனால் நம்பவே முடியவில்லை. அந்த முகமூடி மிதந்து கொண்டிருக்கிறதா? லெங்டன் கீழே குனிந்து தனக்கு முன்பாக தெரிந்த அந்த காட்சியை உற்று பார்த்தார். அந்த குட்டை சில அடிகள் ஆழமானது. ஆழமற்ற பள்ளம் என்பதை விட செங்குத்தான கிணறு என்றுதான் சொல்ல வேண்டும். அதனுடைய சாய்தளமான சுவர்கள் தண்ணீரால் நிரம்பிய அறுகோண சேகரிப்பிடத்தை கீழ்நோக்கி இறங்கின. விசித்திரம் என்னவென்றால் அந்த முகமூடி அந்த நீரூற்றின் பாதி வழியில் தொங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஒரு மாயாஜலம் போல் தண்ணீருக்கு சற்று மேலே ஒரு கிளையில் தொங்கியது. இந்த மாயத் தோற்றத்துக்கு எது காரணமாக இருக்கும் என்பதை உணர லெங்டனுக்கு சற்று நேரம் ஆனது. அந்த நீரூற்றில் ஒரு செங்குத்தான மையத்தண்டு ஒன்று பாதி தூரம் வரை மேலே எழும்பி தண்ணீருக்கு சற்று மேலே ஒரு உலோக தட்டை போல் நீட்டிக்கொண்டிருந்தது. ஒரு அலங்காரமான மையை ஊற்று போல் தோன்றிய அது ஒரு குழந்தை அமர வைக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்டதை போல் தோன்றியது. ஆனால் தண்ணீருக்கு மேலே பாதுகாப்பாக உயர்த்தப்பட்டுள்ள அதில் தாந்தேயின் முகமூடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அருகருகே நின்று கொண்டிருந்த லெங்டனோ சியானோவோ ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த தாந்தே அல்ஜிரியின் சொரசொரப்பான முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அது அவர் ஏதோ மூழ்கி கொண்டிருப்பதை போல்
அப்பொழுதும் ஒரு ஜிப்லாக் பையினால் மூடப்பட்டிருந்தது. ஒரு கணம் அந்த தண்ணீர் நிரம்பிய பள்ளத்தில் இருந்து மேல் நோக்கி பார்க்கும் அந்த முகத்தின் பிம்பம் அவர் குழந்தையாக இருக்கும்போது கிணற்றின் அடியில் மாட்டிக்கொண்டு ஏக்கத்துடன் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருந்த அவருடைய பயங்கரமான அனுபவத்தை நினைத்து கொண்டார். தன்னுடைய மனதிலிருந்து அந்த சிந்தனையை நீக்கிய அவர் அந்த முகமூடியை நெருங்கி தாந்தேயின் காதுகள் இருக்கும் அதன் 2 பக்கமும் கவனமாக பிடித்து கொண்டார். நவீன முறைகளின்படி அந்த முகம் சிறியதுதான் என்றாலும் அந்த பிரதான பிளாஸ்டர் அவர் எதிர்பார்த்ததை விடவும் கனமாக இருந்தது. அந்த நீரூற்றில் இருந்து முகமூடியை மெதுவாக வெளியே எடுத்த அவர் தானும் சியானாவும் அதை நெருக்கமாக ஆராய்ந்து பார்க்கும் வகையில் மேலே தூக்கி பிடித்தார். அந்த பிளாஸ்டிக் பையின் வழியாக பார்க்கும்போது கூட அந்த முகமூடி குறிப்பிடத்தக்க அளவு உயிர்ப்புடன் இருந்தது. அந்த பழங்கவிஞரின் முகத்தினுடைய ஒவ்வொரு சுருக்கமும் மாசு மருவும் கூட அந்த ஈரமான பிளாஸ்டரால் கையகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த முகமூடியின் மையத்தில் ஏற்பட்ட பழைய வெடிப்பை தவிர்த்து அது மிக நல்ல நிலையில் இருந்தது. அப்படியே திருப்புங்கள் என்றாள் சியானா. அதன் பின்பக்கம் பார்க்கலாம். லெங்டன் ஏற்கனவே அவள் சொன்னபடியே தான் செய்து கொண்டிருந்தாள். பாலசோ விஷயோவில் இருந்து பாதுகாவல் வீடியோ லெங்டனும் இக்னேஷியாவும் அந்த முகமூடியின் பின்பகுதியில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததுதான் தெளிவாக காட்டியது. அதன் மீதான துணுக்குற செய்யும் ஆர்வத்தினால்தான் அந்த இருவரும் அந்த கலைப்பொருளுடன் அந்த மாளிகையில் இருந்து வெளியேற வேண்டியிருந்தது. நொறுங்கிவிடக்கூடிய அந்த பிளாஸ்டருக்கு பிரத்யேக கவனம் செலுத்தும்படியே பின்பகுதியை அவர்கள் ஆராயக்கூடிய வகையில் லெங்டன் அந்த முகமூடியை அப்படியே திருப்பி தன் உள்ளங்கையில் அதன் முகம் படும்படியாக வைத்தார். அந்த முகமூடியின் பின்னால் கண்டுபிடிக்கப் போவதில் தாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம் என்று லெங்டனுக்கு தெரியாது. ஆனால் அது நிச்சயம் இது இல்லை. இல்லை, இல்லவே இல்லை. அங்கே வெறும் வெறுமையான மேற்பரப்பு மட்டுமே இருந்தது. சியானாவும் அதே அளவுக்கு குழம்பி போனாள். அது வெறும் பிளாஸ்டர் என்றாள் அவள். எதுவுமே இல்லை என்றால் நீங்களும் இக்னேஷியோவும் இதில் எதைத்தான் பார்த்தீர்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று நினைத்து கொண்ட லெங்டன் தெளிவாக பார்ப்பதற்காக அந்த பிளாஸ்டிக் பையை பதட்டத்துடன் விலக்கி பார்த்தார். இங்கே எதுவுமே இல்லை. பதட்டம் உயர்ந்து கொண்டே செல்ல அந்த முகமூடியை ஒளிக்கு அருகாமையில் கொண்டு சென்று கூர்மையாக ஆராய்ந்தார். நன்றாக பார்ப்பதற்காக அதை லேசாக தட்டிய அவர் அதன் உச்சிக்கு அருகாமையில் ஒரு கணம் மங்கிய நிறமாறுதலை கண்டதாக நினைத்தார். தாந்தேயின் நெற்றிக்கு உள்ள ஒரு படுகிடையான வரிசையில் குறிப்புகள் இருந்தன. அது இயற்கையான மாசுமருவா அல்லது ஒருவேளை வேறு ஏதேனுமா? சட்டென்று திரும்பிய லெங்டன் தங்களுக்கு பின்னால் இருந்த சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த மார்பிள் சட்டகத்தை நோக்கி சென்றார். இதனுள்ளே பார் என்றார் சியானாவிடம். ஏதாவது டவல் கிடைக்கிறதா என்று பார். சியானா சந்தேகத்துடன் காணப்பட்டாலும் அதற்கு அடிபணிந்தாள். எச்சரிக்கையுடன் மறைக்கப்பட்டிருந்த அந்த கபோர்டை திறந்து அவள் அதற்குள் 3 பொருள்கள் இருப்பதை பார்த்தாள். அந்த நீரூற்றின் அளவை கட்டுப்படுத்தும் வால்வு, நீரூற்றிற்கு மேலே இருக்கும் விளக்கை கட்டுப்படுத்தும் சுவிட்சு மற்றும் ஒரு கட்டு லினன் டவல்கள். சியானா லெங்டனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆனால் உலகம் முழுவதும் சுற்றி போதுமான அளவுக்கு தேவாலயங்களை பார்த்துவிட்ட லெங்டனுக்கு இதில் ஆச்சரியமில்லை. ஞானஸ்நான ஊற்றில் தங்களுடைய பாதிரியார்களுக்கு சுலபமாக கை கெட்டும் வகையில் குழந்தைகளை தாங்கி பிடிப்பதற்கான துண்டுகள் வைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகளின் எதிர்பாராத சிறுநீர் கழிப்பு கிறிஸ்துவ மயப்படுத்துவதற்குள்ள ஒரு உலகளவிய அபாயம். நல்லது என்ற அவர் அந்த துண்டுகளை பார்த்தார்.
கொஞ்சம் இந்த முகமுடியை பிடித்துக்கொள் என்று சொல்லியபடியே அந்த முகமுடியை சியானாவின் கையில் வைத்துவிட்டு தன் வேலையை தொடங்கினார். முதலில் அந்த அறுகோண மூடியை எடுத்த லெங்டன் அதை மீண்டும் நீரூற்றின் மீது வைத்து தாங்கள் முதலில் பார்த்தது போன்றே இருந்த சிறிய பலிபீடம் போன்ற மேசையை மறுவமைப்பு செய்தார். பின்னர் அலமாரியிலிருந்து சில லினன் டவல்களை எடுத்து மேசை விரிப்பை போல் அவற்றை பரப்பி வைத்தார். இறுதியில் அவர் அந்த நீரூற்றின் விளக்கை போட்டார். தலைக்கு மேலாக இருந்த விளக்கு உயிர் பெற்று அந்த ஞானஸ்தான பகுதியை ஒளியூட்டியதுடன் மூடப்பட்ட மேற்பகுதியின் மீது பிரகாசமான ஒளியை காட்டியது. லெங்டன் நிறைய டவல்களை போட்டு வைத்திருந்த நீரூற்றின் மேல் சியானா அந்த முகமூடியை மென்மையாக வைத்தாள். அது அந்த ஜிப்லாக் பையிலிருந்து எடுத்து அந்த முகமுடியை துண்டங்களாக்க ஓவன் உரைகளை அணிந்திருப்பதை போல் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய வெறும் கைகள் அதில் படாதவாறு கவனத்துடன் பார்த்து கொண்டாள். சற்று நேரத்திற்கு பின்னர் தாந்தேயின் மரண முகமுடி உரை நீக்கப்பட்டு வெறுமையாக காட்சியளித்தது. பிரகாசமான விளக்கில் மல்லாந்து வைக்கப்பட்டிருந்த அது ஒரு ஆபரேஷன் மேசையில் கிடத்தப்பட்ட நோயாளியின் தலையை போல் காட்சியளித்தது. அந்த முகமுடியின் வியப்பூட்டும் வரி வடிவம் அந்த விளக்கொளியில் இன்னும் அதிக குழப்பமானதாக காணப்பட்டது. மூப்பின் மடிப்புகளும் சுருக்கங்களும் நிறம் மாறிய பிளாஸ்டரால் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டன. நேரத்தை வீணடிக்காத லெங்டன் தன்னுடைய தற்காலிக கையுறைகளை பயன்படுத்தி அந்த முகமுடியை திருப்பி தலைக்குப்புற வைத்தார். அந்த முகமுடியின் பின்பக்கம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு முன்பக்கத்தை விட வயது குறைவானதாக காணப்பட்டது. மங்கியும் மஞ்சள் பூத்தும் அல்லாமல் சுத்தமாகவும் வெள்ளையாகவும் காணப்பட்டது. ஒரு பக்கமாக சாய்ந்து பார்த்த சியானா குழப்பமடைந்தவளாக காணப்பட்டாள். இந்த பக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு புதியது போலவா தோன்றுகிறது? ஒப்புக்கொள்ளும் வகையில் அந்த வண்ண மாறுபாடானது லெங்டன் கற்பனை செய்ததை காட்டிலும் மிக அழுத்தம் தரும்படியாக இருந்தது. ஆனால் இந்த பக்கம் இருப்பதும் முன்பக்கம் இருப்பதை போன்றே மிக நிச்சயமாக அதே காலகட்டத்தை சேர்ந்ததுதான். சமநிலையற்ற மூப்பு என்றார் அவர். இந்த முகமுடியின் பின்பகுதியானது காட்சிக்கு வைக்கப்படும் உரையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது சூரிய ஒளியால் பாதிக்கப்படாமல் மூப்படைவதில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சன்கிரீமை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று லெங்டன் தன் மனதில் குறித்து வைத்துக் கொண்டார். இருங்கள் என்ற சியானா அந்த முகமுடியை இன்னும் நெருக்கமாக வந்தாள். பாருங்கள், நெற்றியில். இதைதான் நீங்களும் இக்னேஷியாவும் பார்த்திருக்க வேண்டும். முன்னதாக பிளாஸ்டிக் பையின் வழியாக அவர் சந்தேகப்பட்டிருந்த மென்மையான வெண்ணிற மேற்பரப்பில் ஏற்பட்டிருந்த அதே நிற மாறுபாட்டை நோக்கி லெங்டனின் கண்கள் நகர்ந்தன. தாந்தேயின் நெற்றிக்குள்ளாக சரியாக புலப்படாத குறிப்பிட்டு வரிசையானது படுகிடையில் காணப்பட்டது. என்றாலும் இப்பொழுது இந்த முழுமையான வெளிச்சத்தில் அந்த குறிப்பீடுகள் இயற்கையான மாறுபாடுகள் அல்ல என்பதை லெங்டனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவை மனிதனால் உருவாக்கப்பட்டவை. இது எழுதப்பட்டிருக்கிறது என்று கிசுகிசுத்த சியானாவின் வார்த்தைகள் அவள் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டன. ஆனால் இந்த பிளாஸ்டரில் இருந்த குறிப்பை லெங்டன் ஆராய்ந்தார். அது ஒற்றை வரிசையிலான எழுத்துக்கள், மங்கலான பழுப்பு மஞ்சள் நிறத்தில் அலங்காரமான முறையில் கையால் எழுதப்பட்டவை. இது சொல்வதெல்லாம் அவ்வளவுதானா என்ற சியானாவின் குரல் ஏறத்தாழ கோபத்துடன் காணப்பட்டது. அவள் சொன்னது லெங்டனுக்கு சரியாக கேட்கவில்லை. இதை யார் எழுதியது? அவர் ஆச்சரியப்பட்டார். தாந்தேயின் காலத்தை சேர்ந்த ஒருவரா? அதற்கு சாத்தியமில்லாதது போல் இருக்கிறது. அப்படிதான் என்றால் வழக்கமான சுத்தப்படுத்தல் அல்லது மறுசீரமைப்பின் போதே ஏதாவது ஒரு கலை வரலாற்றாசிரியர் அதை முன்னமே கண்டுபிடித்திருப்பார். அத்துடன் அந்த எழுத்தானது அந்த முகமூடியின் வாய்வழி கதையின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம்.
அதை லெங்டன் கேள்விப்பட்டதே இல்லை. அதற்கு மிகுந்த சாத்தியமுள்ள ஒரு மூலாதாரம் அவர் மனதில் உருவம் பெற்றது. பெர்ட்ரண்ட் ஜாப்ரிஸ்ட். ஜாப்ரிஸ்ட் தான் அந்த முகமூடிக்கு சொந்தக்காரர். அதனால் அதை தான் விரும்பிய நேரத்தில் அதை அணுகுவதற்கான உரிமையும் அவர் பெற்றிருப்பார். இந்த உரையை அவர்தான் மிக சமீபத்தில் இந்த முகமூடியின் பின்பக்கத்தில் எழுதி யாருக்குமே தெரியாமல் அந்த பிரதான பெட்டியில் வைத்திருக்க முடியும். அந்த முகமூடியின் சொந்தக்காரர் அவர் இல்லாமல் எங்களுடைய ஊழியர்கள் கூட அதை திறப்பதற்கு அனுமதி கிடையாது என்று மார்த்தா லெங்டனிடம் சொல்லியிருக்கிறார். லெங்டன் தன்னுடைய கோட்பாட்டை விரைவாக விளக்கினார். சியானாவும் அவருடைய தர்க்க ரீதியான வாதத்தை ஏற்றுக்கொள்பவள் போல் தோன்றினாள். ஆனாலும் அதன் உள்நோக்கம் அவளை குழப்பியது. இதில் எந்த அர்த்தமும் இல்லை என்ற அவள் அசௌகரியமாக காணப்பட்டாள். ஜாப்ரிஸ் தான் தாந்தேயின் மரண முகமூடிக்கு பின்னால் ரகசியமாக ஏதோ எழுதியிருக்கிறார் என்று நாம் நினைத்தால் அவர் ஏன் அர்த்தபூர்வமாக எதையும் எழுதவில்லை? அதாவது இது அர்த்தமற்றதாக இருக்கிறதே. நீங்களும் நானும் நாள் முழுவதும் இந்த முகமூடியை தேடி தெரிந்திருக்கிறோம். ஆனால் இதை தான் கண்டுபிடித்திருக்கிறோம். லெங்டன் தன்னுடைய கவனத்தை மீண்டும் அந்த முகமூடியின் பின்பக்கத்தில் இருந்த உரையை நோக்கி திருப்பினார். கையால் எழுதப்பட்டிருக்கும் அந்த செய்தி மிகவும் சுருக்கமானது. 7 எழுத்துக்கள் மட்டுமே கொண்டது. அதில் எந்த நோக்கமும் இல்லை என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சியானாவின் விரக்தி நிச்சயம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனாலும் வரவிருக்கும் தீமையின் வெளிப்பாட்டினுடைய ஆச்சரியத்தை உணர்ந்தே இருந்த லெங்டன் தானும் சியானாவும் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான எல்லாவற்றையும் இந்த 7 எழுத்துக்களும் தங்களுக்கு புரிய வைத்துவிட்டது என்பதை சட்டென்று உணர்ந்து கொண்டார். மேற்கொண்டு அந்த முகமூடியில் ஒரு மங்கிய வாடையையும் அவர் உணர்ந்தார். மிகவும் நன்றாக பரிச்சயமான அந்த வாசனையானது அந்த பிளாஸ்டர் ஏன் தன்னுடைய முன்பக்கத்தை விட பின்பக்கம் மிகவும் வெண்மையாக காணப்படுகிறது என்பதை விளக்குவதாக இருக்கலாம். அத்துடன் அந்த வித்தியாசமானது மூப்படைதல் அல்லது சூரிய ஒளியுடன் எந்த வகையிலும் சம்பந்தப்படாதது. எனக்கு புரியவில்லை என்றாள் சியானா. இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரே விதமாக இருக்கின்றன. அதை அமைதியாக ஒப்புக்கொண்ட லெங்டன் அந்த உரையின் வரிகளை ஆராய்ந்தார். 7 ஒரே விதமான எழுத்துக்கள் தாந்தேயின் நெற்றி மீது கைமுறையாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன. 7 பீக்கள் என்றாள் சியானா. இதை வைத்து நாம் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? அமைதியாக புன்னகைத்த லெங்டன் தன்னுடைய கண்களை அவளை நோக்கி உயர்த்தினார். இந்த செய்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதையே செய்யலாம் என்று நினைக்கிறேன். சியானா முறைத்தாள். 7 பீக்கள் ஒரு செய்தியா? ஆமாம் என்றார் அவர் சிரித்தபடியே. நீ தாந்தேயை படித்திருந்தால் இது தெளிவான செய்திதான். சான் ஜியோவனி ஞானஸ்தான மண்டபத்திற்கு வெளியில் கழுத்து டையுடன் இருந்தவன் தன்னுடைய விரல் நகங்களை தன்னுடைய கைக்குட்டையால் துடைத்துவிட்டு கொண்டு தன்னுடைய கழுத்தில் இருந்த தடிப்புகளை தடவி விட்டு கொண்டான். சுற்றுலாவாசிகள் நுழைவாயில் கதவிற்கு வெளிப்புறத்தில் சோர்வடைந்திருந்த ஒரு வழிகாட்டி சிகரெட் புகைத்தபடியே சர்வதேச நேரப்படி எழுதப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தின் கால நேரத்தை புரிந்து கொள்ள முடியாத சுற்றுலாவாசிகளுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தான். ஹபர்சூரா 13:17. தடிப்புகளுடன் காணப்பட்ட அந்த மனிதன் தன் கடிகாரத்தை சரிபார்த்து கொண்டான். அப்பொழுது காலை மணி 10:02. அந்த ஞானஸ்தான மையம் இன்னும் 2 மணி நேரத்திற்கு மூடப்பட இருக்கிறது. சற்று நேரம் அந்த வழிகாட்டியை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான்.
தன்னுடைய காதில் இருந்து தங்கத்தோட்டை நீக்கிவிட்டு கொண்டான். அவன் அதை பையில் போட்டு கொண்டான். பின்னர் தன்னுடைய வாலெட்டை வெளியே எடுத்து அதில் உள்ளவற்றை பரிசோதித்தான். வேறுபட்ட கிரெடிட் கார்டுகளுடன் கொஞ்சம் யூரோக்களும் இருந்தன. அத்துடன் அவன் 3000 அமெரிக்க டாலர்களையும் பணமாக வைத்திருந்தான். பேராசை என்பது ஒரு சர்வதேச பாவம்.